ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஸ்பைஸ் ஆஃப் லைஃப். இன்னைக்கு நீதானே என் பொன் வசந்தத்தில் அத்தியாயம் 17-18 தான் பார்க்க போகிறோம். வாங்க கதையை கேட்கலாம். அத்தியாயம் 17. கையில் இருந்த செல்போன் நழுவி தரையில் விழுந்து சிதறிய அந்த சத்தம் முற்றத்தில் இருந்த அனைவரையும் தூக்கி வாரி போடச் செய்தது. சூர்யாவின் முகம் ரத்தம் இல்லாமல் வெளிரி போய் இருந்தது. கோயம்புத்தூரை தன் கம்பீரத்தால் கட்டி ஆண்ட அந்த சிங்கத்தின் கண்கள் இப்போது கலங்கி அதிர்ச்சியில் விரிந்திருந்தன. சூர்யா, என்னடா ஆச்சு? போன்ல யாரு? ஏன் முகம் இப்படி ஆயிடுச்சு என்று பதறியபடி ஓடி வந்தார் விசாலாட்சி. கதிரேசனும் வெண்பாவும் என்ன நடக்கிறது என்று புரியாமல் அவனை நெருங்கின. சூர்யாவின் உதடுகள் லேசாக நடுங்கின. அவனால் மூச்சை கூட சீராக விட முடியவில்லை. எல்லாம் முடிஞ்சதுமா, என்னோட 20 வருஷ உழைப்பு மொத்தமா சாம்பல் ஆயிடுச்சு. மெயின் ஃபேக்டரியில தீப்பிடிச்சு வெளிநாட்டுக்கு அனுப்ப வச்சிருந்த பல 100 கோடி மதிப்புள்ள துணிகள் கருகிடுச்சாமா. யாரோ வேணும்னே பெட்ரோல் ஊத்தி கொளுத்திருக்காங்க என்று சொல்லும் போதே அந்த இரும்பு மனிதனின் குரல் உடைந்து சுக்கு நூறானது. விசாலாட்சி, ஐயோ முருகா, இது என்னடா சோதனை என்று நெஞ்சில் அடித்துக்கொண்டு தரையில் சாய்ந்தார். கதிரேசனும் சிதம்பரமும் இந்த மாபெரும் இழப்பை கேட்டு சிலையாக நின்றனர். சூர்யா மெல்ல திரும்பி வெண்பாவை பார்த்தான். அவனது கண்களில் இப்போது வலியவனின் கையேறு நிலை தெரிந்தது. சற்று நேரம் முன்பு வரை தன் காதலை உரிமையோடு கேட்டவன் இப்போது எல்லாவற்றையும் இழந்து நிராயுதபாணியாக நின்றான். நான் 0 ஆகிட்ட வெண்பா. என் கம்பெனி அழிஞ்சா பேங்க்ல வாங்கின பல 100 கோடி கடனுக்கு கம்பெனியோட சேர்த்து என் வீடும் ஏலத்துக்கு வந்துடும். நான் நடுத்தெருவுக்கு வந்துட்டேன். உனக்கு நல்ல வாழ்க்கை கொடுக்கலாம்னு நினைச்சேன். ஆனா இப்போ உனக்கு கொடுக்க என்கிட்ட இந்த உடுத்திருக்கிற வேட்டி சட்டையை தவிர ஒண்ணுமில்லை என்று கூறிவிட்டு 2 கைகளாலும் முகத்தை மூடிக்கொண்டு அந்த திண்ணை தூணில் சாய்ந்து குலுங்கி அழுதான் சூர்யா. அந்த ஆணவக்காரனின் வீழ்ச்சி வெண்பாவின் இதயத்தை 2ஆக பிளந்தது. தன் குடும்பம் கடனில் சிக்கிய போது இதே சூர்யாவிடம் அவள் எவ்வளவு அவமானப்பட்டாள். ஆனால் இன்று விதி அதே சக்கரத்தை சுழற்றி சூர்யாவை அதே நடுத்தெருவில் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறது. பழைய வெண்பாவாக இருந்திருந்தால் இது நீ செஞ்ச பாவத்துக்கு கிடைச்ச தண்டனை என்று சொல்லிவிட்டு உள்ளே போயிருப்பாள். ஆனால் இப்போது அவள் சூர்யாவின் மனைவி, அவனது காதலின் உண்மையை உணர்ந்தவள். வேகமாக சூர்யாவை நெருங்கிய வெண்பா அவன் முகத்தை மூடியிருந்த அவனது 2 கைகளையும் விலக்கி அந்த விருந்த நெஞ்சில் சாய்ந்து அவனை இறுக்கமாக கட்டிக்கொண்டாள். என்ன வார்த்தை பேசிட்டீங்க சூர்யா? பணம் இருந்தாதான் நீங்க என் புருஷனா? உங்க சொத்துக்கும் மாளிகைக்கும் ஆசைப்பட்டா நான் கழுத்துல தாலியை கட்டிக்கிட்டேன் என்று உடைந்த குரலில் ஆனால் தீர்க்கமாக கேட்டாள். சூர்யா அவளை நிமிர்ந்து பார்த்தான். பல 100 கோடியை சம்பாதிச்ச உங்க மூளையும் உழைப்பும் அந்த தீயில கருகல சூர்யா. நீங்க ஒரு தடவை சாம்ராஜ்யத்தை உருவாக்குனவர். மறுபடியும் உங்களால முடியும். 0ல இருந்து ஆரம்பிப்போம். நீங்க கீழே விழுந்தா தாங்கி பிடிக்க உங்க பொண்டாட்டி நான் இருக்கேன். எழுந்து நில்லுங்க என்று ஒரு சாதாரண கிராமத்து பெண் தன் கணவனுக்கு மாபெரும் தைரியத்தை கொடுத்தாள். அவளது அந்த வார்த்தைகள் சூர்யாவின் உடம்பில் 10,000 வாட்ஸ் கரண்டை பாய்ச்சியது போல் இருந்தது. அவனது உடைந்த மனதிற்குள் ஏதோ ஒரு புதிய சக்தி பிறப்பதை உணர்ந்தான். தன் மனைவியின் இந்த ஆழமான காதலும் நம்பிக்கையும் அவனது கலங்கிய கண்களில் மீண்டும் நெருப்பை மூட்டியது. என் பொன் வசந்தம் என் கூட இருக்கும்போது நான் எப்படி தோற்று போவேன் என்று கூறி அவளது கைகளை அழுத்தமாக பற்றி கொண்டான். அம்மா, நீங்க மாமா வீட்டிலேயே இருங்க, நாங்க உடனே கோயம்புத்தூர் கிளம்புறோம் என்று விசாலாட்சியிடம் கூறிவிட்டு வெண்பாவுடன் ஒரு வாடகை காரை பிடித்து கோயம்புத்தூருக்கு விரைந்தான் சூர்யா. கோயம்புத்தூர். சூர்யாவின் அந்த பிரம்மாண்டமான டெக்ஸ்டைல்ஸ் ஃபேக்டரி ஒரு சுடுகாடு போல காட்சியளித்தது. எங்கும் கருகிய வாடை. தீயணைப்பு வீரர்கள் பல மணி நேரம் போராடி தீயை அணைத்திருந்தனர். பல 1000 தொழிலாளர்களின் வாழ்வாதாரமும் சூர்யாவின் பல கோடி ரூபாய் கனவுகளும் கரும்புகையாக வானில் கலந்து கொண்டிருந்தன. காரை விட்டு இறங்கிய சூர்யா அந்த சாம்பல் மேட்டை கண்டு ஒரு நிமிடம் நிலை குலைந்தான். வெண்பா அவனது கையை இறுக பிடித்து கொண்டு அவனுக்கு துணையாக நடந்தாள். போலீஸ் ஜீப்புகள் அங்கே வரிசையாக நின்றிருந்தன. அந்த ஏரியாவின் இன்ஸ்பெக்டர் சூர்யாவை பார்த்ததும் வேகமாக வந்தார். ஐ எம் வெரி சாரி சூர்யா சார், மிகப்பெரிய லாஸ் என்றார் இன்ஸ்பெக்டர் வருத்தத்துடன். சூர்யா தன்னை சமாளித்துக் கொண்டு, இது விபத்தா இல்ல சதியா இன்ஸ்பெக்டர் என்று கூர்மையாக கேட்டான். கண்டிப்பா சதிதான் சார். ஃபேக்டரியோட பின்பக்கம் காவலாளிகள் இல்லாத வழியா உள்ள நுழைஞ்சி பெட்ரோல் குண்டுகளை வீசியிருக்காங்க. அங்கே இருந்த சிசிடிவி கேமரா வயர்களை எல்லாம் முன்னாடியே பிளான் பண்ணி கட் பண்ணியிருக்காங்க என்றார் இன்ஸ்பெக்டர். யார் இந்த வேலையை செஞ்சிருப்பாங்கன்னு ஏதாவது தடயம் கிடைச்சிருக்கா என்று வெண்பா பதற்றத்துடன் கேட்டாள். தீயில எல்லாமே கருகிடுச்சு மேடம். ஆனா என்று இழுத்த இன்ஸ்பெக்டர் தன் கையில் இருந்த ஒரு சிறிய பிளாஸ்டிக் கவரை சூர்யாவிடம் நீட்டினான். தீ வைக்கப்பட்ட இடத்துக்கு பக்கத்துல பாதி கருகிய நிலையில இது மட்டும் கிடைச்சது சார். குற்றவாளி அவசரத்துல நழுவ விட்டிருக்கலாம். சூர்யா அந்த கவரை வாங்கி பார்த்தான். வெண்பாவும் எட்டி பார்த்தாள். உள்ளே ஒரு விலை மதிப்பற்ற வெளிநாட்டு தயாரிப்பான தனித்துவமான ஜிப்போ சிகரெட் லைட்டர் இருந்தது. அந்த லைட்டரின் அடிப்பகுதியில் கருகாவல் தப்பிய ஒரு சிறிய தங்க முலாம் பூசப்பட்ட எழுத்து பளபளத்தது. ஆர். அந்த ஒற்றை எழுத்தை பார்த்ததும் சூர்யாவின் கண்கள் கோபத்தில் சிவந்தன. அவனது உடல் அசுர கோபத்தில் அதிர்ந்தது. ரத்னவேல். சூர்யாவின் உதடுகள் அந்த பெயரை உச்சரிக்கும் போது காற்றில் ஒரு கொலை வெறி கலந்திருந்தது. ரிசப்ஷனில் தான் அவமானப்படுத்திய ரத்னவேல் தான் இந்த காரியத்தை செய்திருக்கிறான் என்று சூர்யாவுக்கு தெளிவாக புரிந்துவிட்டது.
அத்தியாயம் 18. அந்த ஆர் என்ற எழுத்து பொறிக்கப்பட்ட சிகரெட் லைட்டரை பார்த்த சூர்யாவின் கைகள் கோபத்தில் வெடவெடுத்தன. அவனது கண்கள் இரத்த சிவப்பாக மாறின. ரத்னவேல், அந்த பாவியன் 20 வருஷ உழைப்ப சுடுகாடாக்கிட்டான். அவனை நான் சும்மா விட மாட்டேன் வெண்பா. என் சாம்ராஜ்யத்தை எரிச்சு அவனை என் கையாலேயே கொளுத்துவன் என்று கர்ஜித்தபடி வேகமாக தன் காரை நோக்கி நடந்தான் சூர்யா. அவனது அசுர கோபம் அந்த பகுதியையே மிரள வைத்தது. ஆனால் அடுத்த நொடி வெண்பா ஓடி சென்று அவனது கையை மிக இறுக்கமாக பற்றி கொண்டாள். சூர்யா, நில்லுங்க, கோபத்துல புத்தியே இழக்காதீங்க என்று அவனது மார்பில் கை வைத்து தடுத்தாள். என்னை தடுக்காத வெண்பா, பலாயிரம் பேருக்கு சோறு போட்ட என் கம்பெனியை நாசமாக்குனவனை நான் உசுரோடு விடமாட்டேன் என்று சீறினான். வெண்பா சற்றும் தளரவில்லை. அவனது கண்களை நேருக்கு நேர் பார்த்து தீர்க்கமான குரலில் பேசினாள். நீங்க இப்ப ஆத்திரப்பட்டு போய் அவனை அடிச்சாலோ ஏதாவது செஞ்சாலோ அவனுக்கு தான் லாபம். நீங்க ஜெயிலுக்கு போயிடுவீங்க. அதைத்தானே அவன் எதிர்பார்க்கறான். கோயம்புத்தூர் சூரிய பிரகாஷோட பலம் அவரோட கைகள்ல இல்ல, அவரோட மூளையில இருக்குன்னு ஊருக்கே தெரியும். அருவாளை தூக்குறவனை விட அறிவாளை அடிக்கிறவன் தான் நிஜமான ஆம்பளை. முதல்ல நிதானத்துக்கு வாங்க என்று நித்தியடியாக பேசினாள். அவளது அந்த வார்த்தைகள் சூர்யாவின் கொதிக்கும் கோபத்தின் மீது ஐஸ் வாட்டரை ஊற்றியது போல் இருந்தது. தன் மனைவி வெறும் கிராமத்து பெண் பிள்ளை மட்டுமல்ல, எந்த சூழ்நிலையும் எதிர்கொள்ளும் புத்திசாலி என்பதை அவன் உணர்ந்தான். அவனது இறுகிய கைகள் மெல்ல தளர்ந்தன. அப்ப நான் என்னதான் செய்ய சொல்றேன்பா? என் கம்பெனி அழிஞ்சா பேங்க்ல வாங்கின பல 100 கோடி கடனுக்காக என் ராஜரத்ன மாளிகையை நாளைக்கு சீல் வச்சிடுவாங்க. நான் நடுத்தெருவில் நிற்கணுமா என்று ஆற்றாமையுடன் கேட்டான் சூர்யா. நடுத்தெருவில் நிப்போ சூர்யா, ஆனால் நிரந்தரமா இல்லை. அந்த ரத்னவேலை பார்க்க போகலாம் வாங்க, ஆனால் அடிக்கக்கூடாது. ஆணித்தரமா ஒரு எச்சரிக்கை கொடுக்க போறோம் என்று கூறி அவனை காரில் ஏற செய்தாள் வெண்பா. ரத்னவேலின் அலுவலகம். அந்த பிரம்மாண்டமான ஏசி அறையில் கையில் விலை உயர்ந்த மதுக்கோப்பையோடு வெற்றி களிப்பில் சிரித்து கொண்டிருந்தான் ரத்னவேல். சூர்யாவின் சாம்ராஜ்யம் அழிந்த செய்தியை கேட்டு அவனுக்கு மட்டற்ற மகிழ்ச்சி. அப்போது அறையின் கதவு டமார் என்று திறக்கப்படும் சத்தம் கேட்டது. ரத்னவேல் அதிர்ந்து போய் திரும்பினான். வாசலில் ஒரு வேங்கை போல சூர்யாவும் அவன் அருகில் கம்பீரமான வெண்பாவும் நின்று கொண்டிருந்தன. சூர்யாவை கண்டதும் ரத்னவேல் முகத்தில் ஒரு வஞ்சகமான சிரிப்பு வந்தது. வாங்க சூர்யா, என்ன கம்பெனி எரிஞ்சிருச்சுன்னு கேள்விப்பட்டேன். ரொம்ப பரிதாபமா இருக்கு. போலீஸ் ஏதாவது க்ளூ கிடைச்சிருக்குன்னு சொல்லிச்சா என்று நக்கலாக கேட்டான். சூர்யா மெல்ல நடந்து ரத்னவேலி மேஜையை நெருங்கினான். அவனது கண்கள் ரத்னவேலை இழுத்து விடுவது போல பார்த்தன. தன் பாக்கெட்டில் இருந்த அந்த பாதிக்கு அருகே 6 எழுத்து பொறித்த லெட்டரை எடுத்து ரத்னவேலி மேஜை மீது நச்சென்று வைத்தான். ரத்னவேலின் முகம் ஒரு கணம் வெளியேறியது. ஆனால் சுதாரித்து கொண்டு இது இது என்னோடது இல்லையே என்று மழுப்பினான். சூர்யா லேசாக சிரித்தான். அந்த சிரிப்பில் இருந்த ஆபத்து ரத்னவேலை நடுங்க செய்தது. போலீஸ்ல கொடுத்து உன்னை உள்ள தள்ள எனக்கு 1 நிமிஷம் ஆகாது ரத்னவேல். ஆனா நான் அப்படி செய்ய மாட்டேன். சாம்ராஜ்யத்தை செங்கலாலையும் மிஷின்லையும் நான் கெட்டல, என் மூளையில் கெட்டியிருக்கேன். இன்னைக்கு என்னை கீழே தள்ளிவிட்டோம்னு குதிக்கிறியே. எழுந்து நிற்கிற சூர்யாவை விட விழுந்து கிடக்கிற சூர்யா ரொம்ப ஆபத்தானவன்டா. ரத்னவேல் லேசாக தெரியுங்க. என்ன என்ன மிரட்டுறியா? நாளைக்கு பேங்க் உன் வீட்டை கைப்பற்ற போகுது. உன் மாளிகையை ஏலத்தில் எடுக்க போகிறதே நான் தான். நீ பிச்சை தான் எடுக்கணும். அப்போது குறுக்கிட்டால் வெண்பா. எங்கள் மாளிகையை நீங்கள் ஏலத்தில் எடுக்கணும் ரத்னவேல். ஆனால் என் புருஷனோட திறமையை எந்த பேங்க்லையும் ஏலம் போட முடியாது. இன்னைக்கு நாங்கள் எல்லாவற்றையும் இழந்து போகலாம். ஆனால் கூடிய சீக்கிரம் நாங்கள் விட்டதை விட 10 மடங்கு பெருசாக திருப்பி எடுப்போம். அன்னைக்கு நீங்கள் எங்கள் காலில் வந்து விழுவீங்க. இது சூர்யாவோட பொண்டாட்டி வெண்பா விடுற சவால் என்று கர்ஜித்தாள். ரத்னவேலால் ஒரு வார்த்தை கூட பேச முடியவில்லை. சூர்யா வெண்பாவின் கைகளை பெருமிதத்தோடு பற்றி கொண்டு அங்கிருந்து கம்பீரமாக வெளியேறினான். ஆனால் அவர்கள் வெளியே விட்ட சவால் நிஜத்தில் அவ்வளவு எளிதானதல்ல. மாலை நேரம் சூர்யாவும் வெண்பாவும் ராஜரத்ன மாளிகைக்கு வந்திறங்கினர். அங்கே அவர்களுக்கு இன்னொரு பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது. வீட்டின் வாசலில் வரிசையாக பேங்க் அதிகாரிகள் மற்றும் போலீஸ் வாகனங்கள் நின்றிருந்தன. வீட்டின் பெரிய இரும்பு கேட்டில் ஒரு பெரிய நோட்டீஸ் ஒட்டப்பட்டிருந்தது. சூர்யாவின் மனம் சுக்குநூறாக உடைந்தது. தான் பிறந்து வளர்ந்த தன் தாத்தாவின் பெருமை தாங்கிய அந்த பிரம்மாண்டமான மாளிகையை பேங்க் அதிகாரிகள் ஜப்தி செய்து சீல் வைத்து கொண்டிருந்தனர். சாரி சூர்யா சார், கம்பெனி லாஸ் ஆனதுனால பேங்க் ஹெட் ஆஃபீஸ்ல இருந்து ஸ்ட்ரிக்ட் ஆர்டர், வீட்டை நாங்கள் எடுத்துக்கிறோம் என்றார் அதிகாரி. ஒரு காலத்தில் கோயம்புத்தூரையை விலைக்கு வாங்கும் அந்தஸ்தில் இருந்த சூர்யா இன்று தன் சொந்த வீட்டை விட்டு துரத்தப்பட்டு நடுத்தெருவில் நிராதரவாக நின்றான். அவன் கைகளில் இருந்ததெல்லாம் அந்த ஒற்றை துணிப்பை மட்டுமே. அவனது கண்கள் கலங்கி விரக்தியின் உச்சத்திற்கு சென்றான். எல்லாம் முடிஞ்சது வெண்பா, நம்ம தங்க ஒரு இடம் கூட இல்லாம ரோட்டுக்கு வந்துட்டோம் என்று தளர்ந்து போய் நின்றான். அப்போது வெண்பா அவனது கையை மிக இறுக்கமாக பற்றி கொண்டாள். அவளது முகத்தில் எந்த கலக்கமும் இல்லை, ஒரு ஆழமான தெளிவு இருந்தது. கலங்காதீங்க சூர்யா, நமக்கு தங்க ஒரு இடம் இருக்கு. உங்க சாம்ராஜ்யத்தை மறுபடியும் கட்டி எழுப்ப ஒரு பெரிய மூலதனமும் அங்கே இருக்கு. வாங்க என்னோட என்று கூறி அவனது கையை பிடித்து கொண்டு நடக்கத் தொடங்கினார். சூர்யா ஆச்சரியத்தோடு அவளை பார்த்தான். நடுத்தெருவில் நிற்கும் அவர்களுக்கு அப்படி எந்த இடம் இருக்கிறது? வெண்பாவின் மூளையில் அப்படி என்ன திட்டம் ஓடிக்கொண்டிருக்கிறது? அத்தியாயம் 19ல பார்க்கலாம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிடுங்க. கதையை தொடர்ந்து கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் லிசனிங்.